சீரக சம்பா குருணையில் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சீரக சம்பா குருணையும் பாசிப்பருப்பையும் வறுத்து கழுவி வச்சுக்கலாம். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் அதை விசில் விட்டுக்கலாம். இப்போ கடாயில் நெய் ஊற்றி நம்ம மிளகு சீரகம் நல்லா வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம அதை குழஞ்சிடாமல் லைட்டாக கிண்டணும். இப்போ நம்ம நல்ல சூப்பரான டேஸ்டியான சீரக சம்பா குருணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். இது நமக்கு கொஞ்சம் வெரைட்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண மாதிரியும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.